ஒரு குவிக் அண்ட் ஈஸி கெட் ரெடி வித் மீ பார்ப்போம். ஐ எம் இன் அ ஹரி, ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டார்ட் அ டுட்டோரியல். ஸோ ஹாய், இன்னைக்கு வீடியோவில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ அவசரத்தில் நீங்கள் கிளம்பும்போது ப்ரெசன்டபுளாக நீட்டாக குவிக்காக உங்களுடைய மேக்கப் எப்படி பண்ணலாம் அப்படின்றது. ஆல்ரெடி என்னோடய ஃபேஸில் வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் போயாச்சு. லிப் பாம் மட்டும் இப்போ போட்டுட்டு ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ப்ரைமர். ஸோ எவ்வளோ வேகமாக ஆர் லேட்டாக டைம் கம்மியான இதில் நீங்கள் கிளம்புறீங்கனாலும் the one thing that I would say is நல்ல ப்ராப்பரான வெல் லிட் ஸ்பேஸில் உட்காந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உட்காந்து மேக்கப் பண்ணுங்க. I've been doing this for so many years. நான் வந்து எப்போ இங்கேயும் அங்கேயும் ஓடி ஆடி பண்ணுறனாலும் மை மேக்கப் வில் ஜஸ்ட் பிரேக் பிகாஸ் ஐ ஸ்வெட். இப்படியோ அப்படிமா போகும்போது உட்காந்து பண்ணும்போது அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் காம் வந்து எனக்கு இருக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் அண்ட் ரெக்கமெண்ட் யூ டு சிட் அண்ட் டூ யர் மேக்கப். கொஞ்சோண்டு ஆரஞ்சு கரெக்டாக இன்றைக்கி பேஸ் ரொம்ப மினிமலாக தான் நான் வச்சுக்க போகிறேன், லைக் யூஷுவல், பிகாஸ் ரீசெண்டாக ஐ பின் என்ஜாயிங் இந்த மாதிரியான மினிமல் வேரபிள் கம்ஃபர்டபுள் பேசஸ். ஸோ ஐ வுட் சே டெஃபினட்டாக இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் சம்திங் கம்ஃபர்டபுள் இன் த லுக் இஸ் தி ஒன் ஃபார் யூ. ஸோ ஆரஞ்சு வந்து நான் எதுக்கு போடுறேன்னா என்னுடைய பிக்மெண்டேஷனை கொஞ்சம் மறைக்கவும் அண்ட் என்னுடைய மேக்கப் வந்து கிரே ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நான் வந்து போட்டுக்கிறேன். கையாலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன், மேக்ஸிமம் பே ஆஃப் இருக்கணும் அப்படின்றதுக்காக. வேணும்னா நீங்கள் ப்ரஷ் இல்லைனா ஒரு பியூட்டி ஸ்பாஞ்சில் பண்ணிக்கலாம். ஐ ஆல்சோ லைக் டு கன்சீல் மை ஆரஞ்ச் கன்சீலர் வித் நல்ல ஒரு ஹெவி டியூட்டி பட் லைட் வெயிட் கன்சீலர். திஸ் ஒன் ஃப்ரம் Born This Way Too Faced இஸ் மை ஃபேவரட். ஐ யூஸ் ஷேட் சாய். செஸ்னட் கூட நான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி ஐ எம் யூஸிங் சாய் ஒன்லி ஆன் தீஸ் ஏரியாஸ். மேஜர் கோல் என்னென்னா இந்த வாய் சுற்றி இருக்க ஏரியா வந்து கொஞ்சோண்டு ஃப்ளாலஸ் ஆக்கணும். அதில் லைட்டாக ஸ்கின் வெளியில் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என்னுடைய நேச்சுரல் ஸ்கின் மிமிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஸ்பாட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மறைச்சிக்கலாம் இதே மாதிரி பண்ணும்போது. அண்ட் தென் ஐம் கோயிங் டு யூஸ் அ டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் டு ரிமூவ் எனி எக்ஸஸ். ஸ்பஞ்ச் நான் யூஸ் பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் எனக்கு அந்த ஒரு நல்ல ஸ்கின் லைக் பிளெண்ட் வந்து கிடைக்கும், ஈவன் டோண்டாக இருக்கும். ப்ரஷில் நிறைய கவரேஜ் இருக்கும், கை கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஐ ப்ரிஃபர் யூஸிங் இந்த மாதிரி ஸ்பஞ்சஸ். பட் ஐ ஆல்சோ வாண்ட் சம் பிரைட்னஸ் என்னுடைய அண்டர் ஏரியாவுக்கு. பிகாஸ் இன்னைக்கு காஜல் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா போல்டாக வந்து வைக்க போகிறேன். போல்டானா டிஃபைன்டாக இருக்க போது. இன்னும் ஒரு லைட் வெயிட் கன்சீலர் எடுத்து ஒரு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் லேயருக்காக இப்படி கண்கீழே போட்டுக்கிறேன். திஸ் ஒன் இஸ் நாட் அவைலபிள் இன் இந்தியா இப்போதைக்கு. யூ கேன் வெரி வெல் யூஸ் இந்த சிம்பிளி நம்மளோட கன்சீலர். நான் இதை லைட்டாக இதையும் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இட்ஸ் ஓகே, லைட் வெயிட் கன்சீலர்ஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி பேக் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு கன்சீலர் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற டைம் தான் வந்து ஜாஸ்தி ஆகும். அடுத்து லாரியலோட இன்ஃபாலபிள் லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என் கையில் கொஞ்சமாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக நான் லைட்டாக இங்கே வந்து ப்ளேஸ் மட்டும் பண்ணுறேன், ஈவனாகவும் பண்ணுறேன். எனக்கு பிளெண்டிங் ஈஸியாகும். எனக்கு இங்கே மட்டும்தான் பிரைட்னஸ் வேணும். ஸோ ஐ டூ திஸ். இதை பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிளெண்ட் எவ்ரி திங் உடனடியாக. ஸோ இது எனக்கு தேவையான பிரைட்னஸ் கொடுக்கும். அண்ட் இந்த லாரியலோட கன்சீலர் வந்து இட்ஸ் அ வெரி லாங் வேர் கன்சீலர். ஃபுல் டேக்கு அப்படியே இருக்கும் இஃப் யூ செட் இட் ப்ராப்பர்லி. ஸோ இது லைட்டாக தான் இருக்கும். நான் இதுக்கு மேலே நம்ம பவுடர்லாம் வச்சு செட் பண்ணுறோம் அப்படின்னா இது அழகாக வந்து செட்டில் ஆகிடும். ஐ லைக் திஸ் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் டு ஹைலைட் மை ஃபேஸ். அது முக்கியமாக அண்டர் ஏரியா. ஸ்பஞ்சில் என்ன மீதி இருக்கோ அது மட்டும் நெத்திக்கு இப்படி லைட்டாக போகும். நவ் லெட்ஸ் செட் த ஃபேஸ். கே பியூட்டியோட லூஸ் பவுடர். இது வந்து என்னுடைய கோ டு கன்காக்ஷன் மிக்ஸ் நான் சொல்லுவேன். இந்த கே பியூட்டியோட லாட்டே பவுடரை கொஞ்சமாக பஃப்பில் எடுத்துக்கிட்டு மேப்ளினோட 330 இந்த பஃப்ல இன்னொரு வாட்டி நான் டஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வச்சு என்னுடைய அண்டர் ஏரியாவை நான் செட் பண்ணுவேன். ஐ ஹாவ் சூப்பர் ஆயிலி ஸ்கின். எனக்கு இந்த அண்டர் ஏரியா ஆயிலி ஆகாது, பட் எனக்கு இது வந்து நல்ல லாங் லாஸ்டிங் ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஐ டூ திஸ் அண்ட் ஐ செட் மை ஃபேஸ் இந்த மாதிரி. இப்போ நிறைய இருக்குது பவுடர். ஸோ எக்ஸஸ் எல்லாத்தையும் இப்படி கை பின்னாடி ரிமூவ் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ப்ரெஸ் த ஸ்பஞ்ச் ஜஸ்ட் மேட்டிஃபை மட்டும் பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி ஐம் ஸ்வெட்டிங், ஏன்னா கொஞ்சம் அவசரத்தில் கிளம்புறேன் அப்படின்றதுனால. ஸோ நவ் இட்ஸ் ஆல் லைக் பேட்சி. இட்ஸ் ஓகே. நம்ம வந்து ஃபேஸை முடிச்சுட்டு ஐஸை முடிச்சுட்டு ஃபேஸ்க்கு திருப்பி வரலாம். என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஏதோ ஒரு பிளாக் மேட் ஐ ஷேடோ ப்ராடக்ட் இல்லைனா ஐப்ரோ ப்ராடக்ட் எடுத்து ஐ லைக் டு ஃபில் இன் மை ஐப்ரோஸ். இப்போ என்னுடைய முடி வந்து கொஞ்சம் ஆப்வியஸாக ப்ரௌனாக இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் லைக் டூ டார்க். ஸோ லைட்டாக நான் வந்து டிஃபைன் மட்டும் பண்ணிக்கிறேன். யா, திஸ் ஷுட் டூ. And then I'm also doing the other eyebrow. Definition important. Depth கூட இன்னைக்கு எனக்கு வேண்டாம். ஸோ eyebrows done.
அதே மாதிரி இன்னைக்கு ஐ ஷேடோலாம் நான் பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஃபேஸ் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுது. இந்த பேட்சி இது அதை நம்ம சரி பண்ண போகிறோம். என்னன்னா பேக்கோட ஒரு செட்டிங் ஸ்ப்ரே இதை எடுத்து முகத்தில் நல்லா இப்படி அடிச்சுக்கிறேன். இது அந்த பவுடர் லுக்கை வந்து அழகாக நமக்கு மெல்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மெல்டட் லுக் வேணும்னா இது காயறதுக்குள்ளே குவிக்காக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஸ்பஞ்சை வச்சு ரொம்ப பட்டும் படாமல் அந்த எட்ஜஸ் மேலே இப்படி நீங்கள் டேப் பண்ணுறீங்கன்னா அது அழகாக உங்களுக்கு பிளெண்டட் லுக் கொடுக்கும். ஃபுல்லாக போகாதீங்க, டைட்டாக போகாதீங்க. அந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கும் வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஐ லிட்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டு என்னுடைய காம்பேக்டே எடுத்து ஒரு ஜஸ்ட் ஒரு மேட்டிஃபையிங் ஸ்லாஷ் பிரைட்னிங் லேயர் மாதிரி இது கொடுக்க போகிறேன். இவ்வளோதான் பேஸ்க்கு. ஓகே, கையாலே பண்ணிக்கலாம் இதை. ஐ திங்க் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிட்டேன் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பிரைட்டராக இருக்குது. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ப்ரான்சர் எடுத்து இந்த டிரான்சிஷன் ஏரியாவில் போடுறேன். ஜஸ்ட் அந்த ஒரு ஷேடோ கொடுக்கறதுக்காக. தெரியுதா டிஃப்ரென்ஸ் இதுக்கும் ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் தட் ஷேடோ எஃபெக்ட். அதனால் இது இப்படி போட்டுப்போம். பக்கம் இப்போ நான் வந்து ஐலைனர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஐலைனருக்கு வந்து உண்மையாகவே எனக்கு இது ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. டிப்ஸியோட இந்த 2-in-1 ஐலைனர் அண்ட் காஜல். ஒரு சைடு உங்களுக்கு காஜல் இருக்குது, ஒரு சைடு ஐலைனர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காஜல் அப்ளை பண்ணிப்போம். நான் நல்லா ப்ரிசைஸாக பட் இன்டென்ஸாக இந்த காஜல் வந்து என்னுடைய வாட்டர் லைன் அண்ட் லேஷ் லைனில் பேக் பண்ணுறேன். ஐம் டேக்கிங் இட் டு மை அப்பர் வாட்டர் லைனும் கூட. ஸோ லெட்ஸ் ஒர்க் தி லேஷ் லைன் ஏரியா. அப்பர் லேஷ் லைன் ஐலைன் பண்ணிக்கிறேன். சாஃப்டாக தின்னாக எனக்கு கூடட் ஐஸ். ஸோ ரொம்ப திக்காலாம் போட்டேன்னா அது ஒரு மாதிரி ஐ ஷேப் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். எனக்கு என்னுடைய நேச்சுரல் ஐ ஷேப்லேயே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஐம் ஜஸ்ட் லைட்டாக லைனிங் மை ஐஸ் வித் திஸ் ஐலைனர். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஐ ப்ரிஃபர் ஸ்கெட்ச் லைனர்ஸ். இந்த லிப்ஸை முடிச்சாதான் வந்து ஹோல் லுக் ஒரு மாதிரி புட் டுகெதராக இருக்கும். லிப் லைனாக ஒரு ஐலைனர் இது, ஐ மீன் ஐப்ரோ பென்சில் இது நல்லா டார்க்காக இருக்க மாதிரி லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஐம் கோயிங் டு அப்ளை இது என்டியூரன்ஸ் ஃப்ரம் இன்சைட். ஒரு சாஃப்ட் ப்ரௌன் ஷேட். இது அழகாக மேட்டிஃபைடாக என் முகத்தில் வந்து செட்டும் ஆகிக்கும். ஒரே ஒரு லேயர் லிப்லைனா ஐம் கோயிங் டு செட் மை ஃபேஸ் இன்னும் கொஞ்சோண்டு வித் சம் காம்பேக்ட். ஐ தாட் அந்த ஸ்கின் லைட் லுக்குக்காக நான் வந்து கொஞ்சம் பாம் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர்லாம் போடலாம் அப்படின்ட்டு. பட் மை ஸ்கின் இஸ் ஆல்ரெடி லுக்கிங் அந்த மாதிரி ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷோட. ஸோ நாட் கோயிங் டு ஓவர் டு இட். கொஞ்சோண்டு காம்பேக்ட் ஒரு எக்ஸ்ட்ரா மேட் எஃபெக்ட்காக ஐ ஆல்சோ ஹாவ் டு டூ மை மஸ்காரா. இப்போது வித் அ ப்ரஷ் நான் காம்பேக்ட் போட்டேன்னா தி ப்ரஷ் வச்சு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்லைட்லி ப்ரான்ஸ் த ஃபேஸ். இது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எனக்கு இதுதான் எனக்கு ப்ளஷ் மாதிரி. இதுதான் எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட் டு டை எவ்ரி திங் டுகெதர். ஐ டோன்ட் லைக் கலர் ஆன் மை சிக்ஸ் பட் டெஃபினிஷன் ஆன் மை சிக்ஸ். இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரான்ஸை வச்சு மால் அப் ஃபார் இட். ஸ்பஞ்ச் வச்சு லைட்டாக இதை இப்படி கரெக்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸ்கோட் லாட்ஸ் ஆஃப் மஸ்காரா. எனக்கு இந்த மாதிரி ஐ லுக் போகும்போது என்னுடைய லேஷஸை நல்லா டிஃபைண்டாக வச்சுக்கிறது பிடிக்கும். இட் ஜஸ்ட் பியூட்டிஃபுல்லி ஓப்பன்ஸ் மை ஐஸ். நான் வந்து மேபிளினோட பபிள் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன் போத் மை அப்பர் அண்ட் லோவர் லேஷஸ்க்கு. அண்ட் ஐ மேட் அ மெஸ்ஸிங்க. லெட் மீ கரெக்ட் இட் குவிக்காக. ஒன்று அது ஈரமாக இருக்கும் போதே யூ ஹாவ் டு கரெக்ட் இட். இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்கின் இருக்கும்போது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி டார்க் ஷேட்ஸ்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கும். ரொம்ப ஆப்வியஸாக டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. வித் தட் த லுக் இஸ் டன். நான் வந்து ஒரு குட்டி பொட்டு மட்டும் வச்சு முடிக்க போகிறேன். ஒரே ஒரு லேயர் செட்டிங் ஸ்ப்ரே ஜஸ்ட் ரொம்ப லிபரலாக. அண்ட் வித் தட் த லுக் இஸ் டன். வெரி குவிக், வெரி சிம்பிள். அண்ட் உங்களுக்கு அப்படியே உங்களுடைய ப்ரௌன் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அழகாக எலிவேட் பண்ணி காமிக்கிற மாதிரியான ஒரு லுக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய ப்ராடக்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிருக்கேன்ல அதனுடைய லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறவங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.